Good afternoon, students. Today we are going to discuss about our new lesson in second volume. Okay, Unit 6 Gravitation. So gravitation அப்படினாவே நமக்கு ஞாபகம் வர நேம் என்ன அப்படினா Sir Isaac Newton தான். So அவர் தான் என்ன பண்ணாங்க அப்படினா கிராவிடேஷனுக்கான எல்லா சர்ச்சுமே முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி not only theoretical but also it proved experimentally. Okay, what is meant by gravitation? So gravitation force எப்படி ஆக்ட் ஆகும், எங்கெல்லாம் ஆக்ட் ஆகும், from top to bottom அதோட வேல்யூ என்ன அப்படி சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாங்க யாருன்னா Sir Isaac Newton. Okay, so இவங்க கண்டுபிடிச்சது என்ன, gravitation constant we are using capital G இல்லைங்களா, acceleration due to gravity we are using small g. அது எல்லாமே எதுமே வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். So about gravitation பத்தி தான் நாம இந்த லெசன்ல இந்த யூனிட்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் இல்லைங்களா. First before that நியூட்டன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே தியரி ஆஃப் கிராவிடேஷன் பத்தி சர்ச் பண்ணவங்க யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில்ன்றவங்க நியூட்டனோட டீச்சர். ஓகே, ப்ரொஃபசர். ஓகே, நியூட்டன்றவங்க ஒரு ஸ்டூடெண்ட், சேம் இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ண ஸ்டூடெண்ட். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிளேக்னு நினைக்கிறேன், ஐ திங்க் பிளேக் டிசீஸ். ஓகே, ஏதோ ஒரு டிசீஸ் வந்து அங்கே எஃபெக்ட் ஆகுறதால எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, ஹாஸ்டல் இருக்கவங்களாம் வெக்கேட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஸோ காலேஜ் இழுத்து மூடிட்டாங்க. ஓகே, டேட்ஸ் எல்லாமே இழுத்து மூடிட்டாங்க, ஹாலிடே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ மாதிரி பண்றச்சு நியூட்டன் போயிட்டு என்ன பண்றாங்க, அங்க ஹாஸ்டல் ஒரு பார்க்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆப்பிள் கீழே விழுது இல்லைங்களா. ஸோ அது மாதிரி விழுதாச்சு, ஏன் அந்த ஆப்பிள் வந்து கீழே தான் வரணும், ஸோ ஒன்ஸ் அது ஏன் மேல போகாம ஏன் கீழே வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்ப the force must be exerted on that particular apple. அந்த எந்த ஒரு பொருள் நம்ம மேல தூக்கி போட கீழே தான் வந்து விழும், நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. எது வேணாலும் ஈவன் அந்த சாக் பீஸை தூக்கி போட்டா என்ன பண்ணுவாது, அது கீழே தான் வந்து விழும் இல்லைங்களா. ஸோ ஏன் அது மேல போக மாட்டேங்குது, அப்ப மேல போறதுக்கான கண்டிஷன் என்ன, ஸோ எப்படி நம்ம மேல என்ன ஸ்பீடு நம்ம தூக்கி போட்டா மேல போகும். ஆக்சுவலா அவங்க கீழ் நோக்கி வர்றதுக்கான ரீசன் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் மேல போறதுக்கான ரீசன் கண்டிஷன் என்ன, ஏன் அது மேல போகுது அப்படின்னா an object which flow 11.2 km per second, இவ்ளோ டிஸ்டன்ஸ் நம்ம ஒரு செகண்ட்ல 11.2 km அந்த ஆப்ஜெக்ட் கவர் பண்ற மாதிரி, 1 செகண்ட்ல ஒரு டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம தூக்கி அடிச்சோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், it escapes from the earth. நம்மளோட எர்த்துக்கு திரும்ப வராது, அது என்ன பண்ணும், எஸ்கேப் ஆகி போயிடும். ஓகே, சோ அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எஸ்கேப் ஸ்பீட், இதையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. எஸ்கேப் ஸ்பீட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியும் Sir Isaac Newton தான் கண்டுபிடிச்சாங்க. பிஃபோர் தட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னா இதுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி சம் தியரி, எல்லாரும் தியரி சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட்ன்றது ஒரு ஆட்டமோட ஷேப்பே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆட்டம்னா என்ன, இட் இஸ் an indivisible one அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிவைசிபிள் பார்ட்டிகல் அப்படின்னு மாத்தினாங்க. நெக்ஸ்ட் ஆட்டம்ல நியூக்ளியஸ் எங்க இருக்கும்னு ஒரு கன்ஃபியூஷன், நியூக்ளியஸ் அங்க இருந்தா எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கும், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தியரி சொல்லிருப்பாங்க. ஜே ஜான்சன், ஜான் டால்டன், ஓகேவா, ரதர்ஃபோர்ட், நிறைய பேர் சொல்லிருப்பாங்க. பட் ஃபைனலா என்ன பண்ணாங்க, ப்ரூவ் பண்ணாங்க. சோ சேம் அதே மாதிரி தான் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நிறைய பேர் தியரி சொல்றாங்க, பட் ஒரு சிலர் மட்டும் அதை எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து ப்ரூவ் பண்றாங்க. சோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படின்ற கான்செப்ட் சொன்னவங்க யாருன்னா Sir Isaac Newton தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜியோசென்ட்ரிக் மாடல் ஆஃப் சோலார் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் நோ அபௌட் ஜியோசென்ட்ரிக். ஜியோனா என்னடா, ஈஸியா தெரியுமே, ஜியோசென்ட்ரிக் பட் எர்த். ஓகே, அதுலயே இருக்குது ஜியோசென்ட்ரிக் சிஸ்டம். அப்ப எர்த் கன்சிடர்ட் as a system, as a center. ஓகே, இப்போ நம்ம இப்ப ப்ரூவ் பண்ணிட்டாங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல, பட் பிஃபோர் தட் அதாவது வந்து முன்னாடி இதெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட பிளானட்ஸ் இல்ல, நம்மளுக்கு தெரியும் பிளானட்ஸ் ஆர் ரெவால்விங் அரவுண்ட் தி சன் இல்லீங்களா. பிளானட்ஸ் என்ன பண்ணுது, எல்லா பிளானட்ஸுமே சன் வந்து சென்டரா வச்சு சுத்தி வருது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, எர்த் தான் வந்து சென்டரு. ஸோ எர்த்தோட எல்லா செலிஸ்டியல் ஆப்ஜெக்ட் என்ன பண்ண, எர்த் தான் வந்து சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஓகே பாருங்க. சோ அதுக்கப்புறமா சொன்னாங்க டெவலப் a theory to explain the motion of celestial objects, மார்ஸ், ஜூபிட்டர் எல்லாமே வந்து எர்த்தை தான் வந்து சென்டர் பாயிண்டா வச்சு சுத்திட்டு வருது. அது நம்மளோட நேக்கட் ஐ, அதாவது நம்மளோட வெறும் கண்ணாலேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எதனால இந்த தியரி வந்து, அதாவது வந்து இந்த ஜியோசென்ட்ரிக் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அவங்க எதை எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா the motion of Mars and Jupiter could not be explained effectively. அப்ப ஒரு செலிஸ்டியல் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, எர்த்தை வந்து சென்டரா வச்சு ரொட்டேட் ஆயிட்டு வருது. ஓகே, எர்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எர்த்துக்கு சென்டரா வச்சு எல்லா செலிஸ்டியல் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, ரொட்டேட் ஆகி வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணல, மூவ்மெண்ட் ஆஃப் மார்ஸ் ஜூபிட்டரை பத்தி
பண்றாங்க. இல்ல எர்த்தான் சென்டர் கிடையாது, சன் தான் வந்து சென்டர், எல்லா பிளானட்ஸுமே வந்து சன் தான் சென்டர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றாங்க. ஹெலியோசென்ட்ரிக் மாடல் யார் சொல்றாங்கன்னா நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ். Okay, இவங்க வந்து heliocentric மாடலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. heliocentric is nothing but sun as a center. sun தான் இங்க என்ன அப்படினா center of all planets. Okay, அதான் வந்து heliocentric model அப்படி நம்ம சொல்லுவோம். So the first அதான் அது வந்து planets வந்து circular orbit சுத்தி வருதுன்னு கொடுத்திருப்பாங்க. இத பத்தி first சர்ச் பண்ணவங்க யார் அப்படினா famous Italian physicist டைகோ பிரெய்லி அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. பட் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜான் கெப்லர் தான் வந்து அதுக்கு லாஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, யார் அப்படின்னா கெப்லர் லாஸ். இது ஃபர்ஸ்ட் சன் சென்டர்னு சொன்னவங்க யார் அப்படின்னா டைகோ பிரெய்லி. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சன் தான் சென்டர், ஸோ சன்னுக்கு எல்லா பிளானட்ஸ் சுற்றி வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்டர் தட் கெப்லர் வருவாங்க. கெப்லர் அவங்களோட 3 லாஸ் சொல்லுவாங்க. 3 லாஸ். ஓகே, அது என்ன 3 லாஸ்? ஃபர்ஸ்ட் பிஃபோர் தட் இப்போ ஆல் பிளானட்ஸ் ரெவால்வ் சன் நம்ம பார்ப்போம். இத சன் னு வெச்சுக்கோங்களே. ஓகே, இத ஃபர்ஸ்ட் பிளான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எந்த ஆர்பிட் சுத்தி வருது அப்படினா சர்க்குலர் ஆர்பிட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அப்புறமா இது வந்து ராங். சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்தி வர்ற பிளானட்ஸ் வந்து சன். அது என்ன ஆர்பிட்னா எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னா கெப்லர். எலிப்டிக்கல் ஆர்பிட். ஃபர்ஸ்ட் எலிப்டிக்கல் ஆர்பிட் பத்தி சொல்லிட்டு அவங்க 3 ரூல்ஸ் சொன்னாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து the law of orbits. the law of orbits. சோ உங்களோட ஃபர்ஸ்ட் லாவே law of orbit தான். இப்போ இங்க பாருங்க, this is major axis, this is minor axis. So physics ல வந்து இது major axis நோ இது minor axis னு நம்ம சொல்லுவோம். இங்க sun இருக்கறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கே நமக்கு sun இருக்கு. ஓகே, ஒரு பிளானட் என்ன பண்ணுது? எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்தி வருது, revolving around the sun. So the planet வந்து இங்க பிரசன்ட் ஆயிருக்கறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இங்க பிரசன்ட் ஆயிருக்கறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். So கன்சிடர் பண்ணிட்டா இது என்ன ஆக்சிஸ் நம்ம மிஸ்? This is major, this is minor. இப்ப இங்க இருந்து இந்த ஆப்ஜெக்ட்க்கு சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அத எலிப்டிக்கல் ஆர்பிட்ட சுத்தி வருது இல்லீங்களா. சோ இப்படி போறத நம்ம என்ன பாயிண்ட் அப்படி சொல்றோம்னா அஃபிலியன். அஃபிலியன் is nothing but far away point. இங்க இருக்க டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமா தானே. சப்போஸ் அந்த பிளானட் இங்க வருதுன்னு வெச்சுக்கோங்க, இங்க என்ன சொல்லணுமா பெரிலியன் அப்படி சொல்லுவோம். பெரிலியனா நியர், அதாவது கிட்டவே இருக்காது. ஓகே, ஷார்ட் டிஸ்டன்ஸ், இது லாங் டிஸ்டன்ஸ். சோ இதான் வந்து அவர் சொன்ன law of orbit. அவங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க. The closest point of approach of the planet of sun is called perihelion and the farthest point is called aphelion. The semi-major axis is S and semi-minor axis is B. In fact, both Copernicus and Ptolemy considered planetary orbits of the circle, but Kepler discovered the actual path of the planets are elliptical. So after resulting this, நம்ம இந்த क्वेश्चन படிச்சதுக்கு அப்புறமா என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படினா அவங்க law of orbit கொடுத்துட்டாங்க. அப்ப orbit அப்படினா all planets revolve around the sun is in elliptical path. அது ரிசல்ட். ஒரு क्वेश्चन நம்ம எடுக்கிறோம் அப்படினா அந்த மெயின் கான்செப்ட் என்ன படிக்கிறோம், என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்ன்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டன்ட் 3 மார்க். கெப்லர் 3 லாஸ் கேட்டா நம்மளே எழுதணும். law of orbit, law of area, law of period, time period அப்படி சொல்லி நம்மளே வந்து 3 லாஸ் எழுதிட்டு ஒன்னொரு ஒரு லைன் ஆன்சர் அந்த தேர்ட்ல இருக்கு இல்லீங்களா, அதுக்கு மட்டும் தான் ஒரு ஃபார்முலா வரும், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் law of area. செகண்ட் ரூல் law of area. ஏரியா நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, இந்த பிளானட் இங்க இருக்கு, இங்க இருந்து என்ன பண்ணுது? it moves some distance இல்லீங்களா. அத நம்ம என்ன எடுத்துக்குவோம்? del x ன்னு எடுத்துக்குவோம். del x நம்ம எடுத்துட்டோம் அப்படினா எவ்வளவு டைம்ல போகுது? அப்ப நம்ம ஏரியாக்கு என்ன ஃபார்முலா? length into breadth இல்லீங்களா. சோ அதான் கொடுத்திருப்பாங்க பாருங்க. அந்த சர்ச்
சொல்றது இந்த லைன் மட்டும் பாருங்க. The planets travel faster when they are nearer to the sun. சன்னுக்கு நியர்பை பாயிண்ட் வந்துட்டா வேகமா வந்து என்ன பண்ணும், மூவ் ஆயிடும். And slower when they are farther from it. It cover equal area and equal intervals time. அது எப்பவுமே ஏரியா எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். பிகாஸ் இட் revolves around the sun in elliptical orbit, இல்லீங்களா? சோ அதனால கெப்லர் டிஸ்கவர் the law of area by calculating nothing the varies with the speed of planet. So ஏரியாவும் சேஞ்ச் ஆகாது, அதோட ஸ்பீடும் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் law of period. Period is nothing but time period. Time period. Time period அப்படின்னா t square which is directly proportional to r cube. கரெக்ட்டா? correct. Okay, t ன்றது for time period we are using capital T. அத நான் அப்புறம் உங்களுக்கு சொல்லி தரேன். So time அப்படினா the time now mostly we are using small t. So maximum time period of evolution அப்படினா capital T நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த a ன்றது semi major axis. Semi major axis. ஏன் இந்த semi major axis semi minor axis எடுக்கிறோம்? Because அந்த சன் சென்டர்ல தான் நம்ம வைக்க போறோம். இல்லீங்களா? அப்போ இது ஃபுல்லா மைனர், இது ஃபுல்லா மேஜர்னா அப்போ half of the part only we are taking. So அதனால நம்ம semi major axis னு சொல்றோம். அப்ப time period which is directly proportional to is cube of semi major axis அப்படினா அப்ப இதுக்கு எப்படி இருக்கும், இது directly proportional ஆகும். அதாவது time period increase ஆனா major axis increase ஆகும், இது decrease ஆனா இதுவும் decrease ஆகும். அதான் அவங்க அங்க சொல்றாங்க. இத கெப்லரோட third law. Next, universal law of gravitation. நியூட்டனோட universal law of gravitation. So அத நம்ம next class பார்க்கலாமா? இப்ப பார்க்கலாம். Very simple concept. Newton law of gravitation ல consider two objects. ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லீங்களா? இதோட மாஸ் m1 னும் இதோட மாஸ் m2 னும் நான் கன்சிடர் பண்றேன். We separate the distance d, small distance d. So Newton law of gravitation நம்ம என்ன சொல்லுவோம், g which is directly proportional to force F னு எடுத்துக்கலாம். F which is directly proportional to product of the masses and inversely proportional to, inverse னா என்ன பண்ணுவோம், divided ல போடுவோம், square of its distance. Okay, so இது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படினா நியூட்டன் இந்த ரெண்டு மாஸ் இருக்குல்ல, பாயிண்ட் மாஸ், இது ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ராக்ட் பண்ணும். Any objects in the universe attract each other with a gravitational force அப்படினு சொல்றாங்க. அப்ப ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், இப்ப நான் இருக்க சேர் இருக்கு, நான் இருக்க பெஞ்ச் இருக்கு, அப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஆப்ஜெக்ட் தானே, ஏன் நாங்க ரெண்டு பேரும் அட்ராக்ட் பண்ணிக்கல, ஏன் நாங்க அப்படியே இருக்கிறோம், இப்ப இடத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னா because of we are not the bulky objects when compared to earth, we are all very small objects. இல்லீங்களா? earth தான் very bulky object. நம்ம மாஸ் பாத்தீங்கன்னா 5.94 10 to the power something வரும் இல்லீங்களா? அப்போ when compared to earth நம்மள குடுக்கு எறும்புங்க மாதிரி. அப்ப நம்ம என்ன பண்றோம், we are acting towards the earth. நம்ம earth நோக்கி attractive force இருக்கும். அப்ப m2 ன்றது கண்டிப்பா என்ன இருக்கும், earth தான் இருக்கும். அப்ப m1 ன்றது any object ஆ இருக்கும். அப்ப ரெண்டு ஆப்ஷன் வந்து என்ன இருக்கும், attractive force இருக்கும். That's why we are writing a product of the masses and inversely proportionally square of the distance. That's all. This is the Newton's law of gravitation. Very simple concept. Easy வந்து நம்ம வந்து understand பண்ணிக்கலாம். So instead of force நம்ம directly proportional distance நம்ம என்ன பண்ணுவோம், we are using gravitation constant m1 m2 by d square. புக்ல யூனிட் வெக்டர் r கேப் இல்ல d கேப் ஏதாவது கொடுத்துப்பான். யூனிட் வெக்டர் இங்க d எடுத்துக்கலாமா, டிஸ்டன்ஸ் r எடுத்துக்கலாம், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் நம்ம r ன்னு எடுத்துக்கலாம், r ஸ்கொயர் எடுத்தா இங்க நம்ம யூனிட் வெக்டர் r கேப் நம்ம எடுப்போம். அவ்வளவுதான். That's all students. Today class is over. Next class we will discuss about important features of gravitation force. Thank you students.